உரையாற்றுவார். இங்கு கூடியிருக்கும் அனைவருக்கும் முதற்கண் வணக்கம், అందరికీ நமஸ்காரம். పవన్ కళ్యాణ్ గారు ఆంధ్రప్రదేశ్కి ఒక శక్తిగా ఇక్కడికి వచ్చింది. పవన్ కళ్యాణ్ గారు మీ సుదర్శన స్వాగతం. మీరు మా దగ్గరకు వచ్చినందుకు నాకు చాలా సంతోషంగా ఉన్నది. మీరు ఇక్కడికి వచ్చినందుకు నాకు సంతోషంగా ఉంది. నాకే కాదు, తమిళనాడుకు సంతోషంగా ఉన్నది. మీరు సుదర్శన మాకు బలాన్ని ఇస్తుంది. మీరు సుదర్శన మాకు బలాన్ని ఇస్తుంది. So I am really very happy to receive you. இங்கு கூடியிருக்கும் அனைவருக்கும் முதற்கண் என் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். மரியாதைக்குரிய பவன் கல்யாண் கார் அவர்களை தமிழகம் வருக 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 என இரு கரம் கூப்பி கையொலி எழுப்பி வரவேற்கிறது. இன்று இவரின் வருகை தமிழகத்தில் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்த போக இருக்கிறது. தமிழகம் ஆன்மீக பூமி என்பதை இவரின் வருகையினால் நாம் நிரூபிக்க போகிறோம். தமிழகம் என்றுமே ஆன்மீக பூமிதான். இது பெரியாரின் மண் அல்ல, பெரியாழ்வாரின் மண். இது அண்ணாவின் மண் அல்ல, ஆண்டாளின் மண் என்பதை நிரூபிப்பதற்காக பவன் கல்யாண்ஜி அவர்கள் வந்திருக்கிறார்கள். அவர் வந்தவுடனே அவருக்கு மரியாதைக்குரிய அண்ணன் நயினார் நாகேந்திரன் அவர்கள் தலைமையில் இன்று நாம் வேல் கொடுத்தோம். அன்னை பகவதி தன் மகன் முருகனுக்கு வேலை கொடுத்து இங்கே உள்ள அசுரர்களை அழிக்க வேண்டும் என்று கொடுத்தார்கள். அதே போல மரியாதைக்குரிய பவன் கல்யாண் அவர்கள் அறுபடை வீடிற்கு சென்று முருகனின் பக்தனாகவே இங்கே வந்திருக்கிறார்கள். அவர்களின் கையில் வேலை கொடுத்து உங்களின் வேலை ஆந்திராவில் மட்டுமல்ல தமிழகத்திலும் இருக்கிறது என்பதை உறுதி செய்வதற்காக நீங்கள் இங்கே வந்திருக்கிறீர்கள். இங்கே இந்த கூட்டத்திற்கு தலைமை தாங்கி கொண்டிருக்கும் மரியாதைக்குரிய அண்ணன் நயினார் நாகேந்திரன் அவர்களுக்கு முதற்கண் என் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். உங்கள் தலைமையில் மரியாதைக்குரிய சகோதரர் பவன் கல்யாண் போன்றவர்களின் துணையோடு நிச்சயம் தமிழகத்தில் மிகப்பெரிய மாற்றத்தை நாம் ஏற்படுத்துவோம் என்பதை இங்கே உறுதியாக நாம் சொல்ல இருக்கிறோம். அது மட்டுமல்ல, இங்கே நிகழ்ச்சிக்கு வந்திருக்கும் மரியாதைக்குரிய நமது பொறுப்பாளர் திரு அரவிந்த் மேனன் அவர்களுக்கும் மரியாதைக்குரிய பொறுப்பாளர் சுதாகர் ரெட்டி அவர்களுக்கும், சுதாகர் ரெட்டி அவர்கள் சொல்லும் பொழுது சொன்னார்கள், பவன் கல்யாண் அவர்களின் குடும்பத்திற்கும் அவருக்கும் 30 ஆண்டுகால தொடர்பு என்று சொன்னார்கள். அவருக்கும் எனது வணக்கத்தை தெரிவித்து, இங்கே அனில் ஆண்டனி அவர்கள் இளைஞராக இருந்து எங்களுக்கு வழிகாட்டி கொண்டிருக்கிறார். அவருக்கு எனது வணக்கம். இங்கே அண்ணன் சக்கரவர்த்தி நாயுடு அவர்களுக்கும் எங்களது வணக்கம். அதே போல அண்ணன் ராதாகிருஷ்ணன் அவர்கள் பவன் கல்யாண் அவர்களின் தளபதியாக தமிழகத்தில் நினைந்து கொண்டிருக்கிறார். அவருக்கும் எங்களது வணக்கத்தை தெரிவித்து, என்னோடு இந்த நிகழ்ச்சிக்கு ஒருங்கிணைப்பாளராக இணை ஒருங்கிணைப்பாளராக பணியாற்றி கொண்டிருக்கும் அண்ணன் மரியாதைக்குரிய நாராயண் திருப்பதி அவர்களுக்கும் இந்த நிகழ்ச்சிக்காக அத்தனை ஏற்பாடுகளையும் செய்வதில் உதவிய அண்ணன் அர்ஜுன் மூர்த்தி அவர்களுக்கும் எனது வணக்கம். எல்லாவற்றிற்கும் மேலாக திங்கட்கிழமை காலை ஒரு நல்ல நிகழ்வுக்காக இங்கே வந்திருக்கும் உங்கள் ஒவ்வொருவரின் பொற்பாதம் தொட்டு உங்கள் ஒவ்வொருவருக்கும் முதற்கண் என் வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய காலகட்டத்தில் ஒரே நாடு ஒரே தேர்தல், இது நம் பாரத பிரதமரின் கனவு. ஏன் ஒரே நாடு ஒரே தேர்தல் நமக்கு வேண்டும் என்றால், இன்றைய காலகட்டத்தில் ஒரு தேர்தல் நடந்தது என்றால் அந்த தேர்தலுக்கு 10,000 கோடி செலவழிக்க வேண்டி இருக்கிறது. கட்சிகள் 7,000 கோடி செலவழிக்க வேண்டி இருக்கிறது. உதாரணத்திற்கு மாநில தேர்தல் என்றால்
1000 கோடி செலவழிக்க வேண்டி இருக்கிறது. இது கட்சிகள் இல்லாமல் தேர்தல் செலவு மட்டுமே. அப்படி என்றால் 1000 கோடியை 8 கோடியை வைத்து வகுத்தால் எவ்வளவு கோடி ஒரு நபருக்கு செலவு செய்ய வேண்டி இருக்கிறது. ஆக அந்த பணம் மக்களின் நல்வாழ்விற்கு செலவழிக்கப்பட்டால் நிச்சயமாக ஒரே நாடு ஒரே தேர்தல் இந்த நாட்டு மக்களை பாதுகாப்பதற்காக மரியாதைக்குரிய பாரத பிரதமர் மோடி அவர்கள் கொண்டு வந்திருக்கும் மிகப்பெரிய திட்டம் என்பதை நாம் இங்கே வரவேற்போம். இங்கே இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருப்பதற்கு காரணம் என்ன? ஒரு அரசியல் கட்சி தலைவர், தமிழகத்தில் உள்ள தலைவர் சொல்கிறார், ஒரே நாடு ஒரே தேர்தல் சொல்றாங்க, ஆட்சிகள் கலைந்தால் என்ன செய்வார்கள் என்று. நான் ஒரு டாக்டர், வந்த உடனே நீங்கள் கருவுற்று இருக்கிறீர்கள், ஒரு குழந்தையை பெற்றெடுக்க போகிறீர்கள் என்று சொன்னால், டாக்டர் அபாஷன் ஆயிடுச்சுன்னா என்ன செய்யறது முதல்ல கேட்டா எவ்வளவு கொடுமையோ அதே போலத்தான் இந்த தேர்தல் முழுமையாக மக்களுக்கு பலன் தர வேண்டும். ஒரு குடும்பம் என்று எடுத்துக்கொள்வோம். ஒரு குடும்பத்திற்கு நாம் இருவர் நமக்கு இருவர்னு சொல்றோம். அடிக்கடி குழந்தை பெற்றால் ஒரு குழந்தைகள் நிதிநிலை எவ்வளவு மோசமாக இருக்குமோ அதே போல அடிக்கடி தேர்தல் வந்தால் ஒரு நாட்டின் நிதிநிலை மிக 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 மோசமாகிவிடும். அதனால்தான் மக்களுக்கான திட்டங்கள் நல்ல திட்டங்கள் கிடைக்க வேண்டும். இங்கே நான் வைப்பதெல்லாம் வைக்கும் கோரிக்கை என்ன என்றால், தமிழகம் நிச்சயமாக பலன் பெற வேண்டும். தமிழகத்தில் உள்ள மக்கள் நிச்சயமாக பலன் பெற வேண்டும். தமிழகத்தில் உள்ள மக்களின் வாழ்வு தாமரை மலர் போல் மலர வேண்டும் என்ற காரணத்திற்காகத்தான் இன்றைய காலகட்டத்தில் நாம் எல்லாம் இங்கே ஒரே நாடு ஒரே தேர்தல் என்று நாம் நம்மை உறுதி செய்து கொண்டிருக்கிறோம். இங்கே பேசுவதற்கு பல பேர் இருப்பதனால் ஒன்றை மட்டும் சொல்லிக் கொள்கிறேன். நான் மகப்பேறு மருத்துவமனை என்றால் ஒரே வார்த்தையில் சொல்கிறேன், ஒரு குடும்பத்தில் அடிக்கடி குழந்தை பெற்றால் அந்த குடும்பம் எந்த அளவிற்கு செல்வத்தில் தடுமாறுமோ அதே போல ஒரு நாட்டில் அடிக்கடி தேர்தல் வந்தால் அந்த நாடு நிலை மாறும், தடுமாறும். அதனால் ஆரோக்கியமான குழந்தைகளை பெற்றெடுக்க வேண்டும், நல்ல மக்கள் திட்டங்கள் நமக்கு வர வேண்டும். அதனால் ஒரே நாடு ஒரே தேர்தல் இங்கே வர வேண்டும். ஒரே நாடு ஒரே தேர்தல் வர வேண்டும் என்றால் இங்கே நமது இயக்கம் பல பெற வேண்டும். அதற்கு பவன் கல்யாண் போன்றவர்கள் எல்லாம் நமக்கு உதவி செய்வார்கள் என்று சொல்லி, ஒரே நாடு ஒரே தேர்தல் வர வேண்டும் என்றால் பாரத தேசம் முழுவதும் தாமரை மலர்ந்ததை போல, நான் அடிக்கடி சொல்வதை போல, சூரியன் உதிக்கிறதோ இல்லையோ, கைகள் உயர்கிறதோ இல்லையோ, தாமரை மலர்ந்தே தீரும், தாமரை மலர்ந்தே தீரும், தாமரை மலர்ந்தே தீரும். அதற்கு ஒரே நாடு ஒரே தேர்தல் வர வேண்டும் என்றால் நாமும் இங்கே பலம் பெற வேண்டும் என்று கூறி உங்களிடம் விடை பெறுகிறேன். நன்றி, வணக்கம். தமிழகத்தினுடைய அரசியல் வரலாற்றை கரைத்து குடித்தவரும்